பொறுப்பு துறப்பு. இந்த நேர்காணலில் விருந்தினர் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் மற்றும் அறிக்கைகள் முற்றிலும் அவருக்கே உரியவை. அவை இந்த சேனல், அதன் தொகுப்பாளர் அல்லது அதன் குழுவின் கருத்துக்களை, அபிப்பிராயங்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. தங்கள் நேரத்தையும் கண்ணோட்டத்தையும் பகிர்ந்து கொண்ட எங்கள் விருந்தினருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கக்கூடியவர்கள் மதிய உணவு சாப்பிட்டாங்களா, சாப்பிடுற அளவுக்கு பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தாலே இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பெரிய பங்களிப்பார். சரியா சொன்னீங்க. மனிதாபிமானம், மனித நேயம் என்பது மதங்களை கலந்தது. நான் இந்த நேர்காணல்ல உங்கள்கிட்ட நான் நபிகள் நாயகத்துடைய கோட்டை நான் மேற்கோள் காமிச்சது. நம்ம சின்ன வயசுல இருந்தே அதை படித்து வளர்ந்ததுனால அந்த செய்திகள் நம்மளுடைய மனசுலயும் உள்ளத்துக்கு பதிஞ்சு இருக்கிறதுனால நான் உங்களுடைய மேற்கோள் காட்டினேன். நமக்கு எல்லா மதங்கள்லயுமே இந்த மாதிரியான மனித மாண்புகள் பற்றியான செய்திகள் இருக்குது. நிச்சயமா நான் அடுத்த ஒரு இதுல நான் அதையும் மேற்கோள் காட்டி சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னா, இப்போ தெருக்களில் இந்த மாதிரி அனாதையா இருக்கிறாங்க. அவங்களுடைய இப்போ ஒரு சில பேர் இறந்தே கிடக்குறாங்கன்னா அவங்களுடைய உறவுகளை நீங்க எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுவீங்க? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஓகே. இல்ல இப்ப ரோட்ல ஒருத்தவங்க யாருமற்ற ஆதரவற்ற நிலையில இறந்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நம்ம 108 கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கன்ஃபார்ம் அவங்க இறந்துட்டாங்க. காவல்துறை முதல்ல மார்ச்சர்ல எடுத்து உடல்களை வச்சிரும். வச்சதுக்கு அப்புறம் அவங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஆய்வு செய்வாங்க காவல்துறை. அப்படி செய்யறப்ப பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த போட்டோஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. இதுக்குன்னே காவல்துறையில தனி டீம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த மிஸ்ஸிங் கேஸ் போட்டோஸ், மூஞ்சியுடைய பாவனைகள், மச்சங்கள் இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு உடலை எடுத்து அடக்கம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 1 மாசம் ஆகும். அந்த உடலை நம்ம கண்ணியமான முறையில எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவோம். இன்னும் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் வெரிஃபிகேஷன் இப்ப எங்களை மாதிரி என்ஜிஓக்கள் நாங்க வச்சிருக்கோம். எல்லா காவல்துறையும் இருக்காங்க. இப்ப ஒருத்தர் செங்கல்பட்டுல காணா போயிருப்பாரு. அவர் சிட்டிக்குள்ள எப்படியாச்சும் பஸ் ஏறி ஒரு அம்மாலாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிளிகேன்ல காணா போறாங்க. நாங்க செங்கல்பட்டுல போய் மீட்பு செய்யறோம். எப்படின்னா பஸ் ஃப்ரீ பெண்களுக்கு. அவங்க ஏறி மாறி போயிட்டே இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப இத ஒரு கம்யூனிகேஷனா கிரியேட் பண்ணி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் உடனே பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் காவல்துறை கூட இணைந்து நம்ம செய்யறோம். அவங்க ஷர்ட்ல இருக்கக்கூடிய பின்னாடி நேம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டைலர்ல தச்சிருப்பாங்கல்ல, அந்த நேம வச்சு கூட நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதார் கார்டு, அவர் ஃபிங்கர் இதை வச்சா ஆதார் கார்டு வந்துரும்ட்டு. ஆதார் கார்டுக்கு நம்ம பாடியை கொண்டு போய் ஆதார் கார்டு சென்டருக்கு தான் போக முடியும். அந்த மாதிரி போக முடியும். எடுத்துட்டு போய் மார்ச்சரிக்குள்ள வச்சுட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சு நோண்டிட்டு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 1 மாசத்துக்கு அப்புறம் யாரும் வரல அப்படின்னா நம்ம நல்ல முறையில அரசு மயானம் எதுவோ அங்க போய் நம்ம அடக்கம் பண்ணிடுவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பேசும்போது மக்களில் சிறந்தவர், மக்களுக்காக உதவுகின்றவர், மக்கள் பணி செய்வவர் தான் இருக்காங்க. இப்போ நீங்க இப்போ உங்களுடைய முழு நேரமா நீங்க இதை செய்யறீங்க. இந்த உறவுகள் ட்ரஸ்ட்ல வாலண்டியர்ஸா இணைந்து பணியாற்றுவதற்கு நம்மளுடைய சகோதரிகள், அவருடைய சகோதரிகள் வர்றாங்க. அவங்களுக்கு முழு நேரம் தான் வரணுமா, இல்ல பார்ட் டைமா கூட செய்யலாம்? இல்லைங்க, பார்ட் டைம் முழு நேரம் அப்பெல்லாம் கிடையாது. அவங்களுடைய நேரம் எப்ப கிடைக்குதோ அவங்க இங்க பங்களிப்பு செய்யலாம். அதுதான் நம்மளுடைய விஷயமா இருக்கும். இப்பதான் நீங்க வரணும், அப்பதான் வரணும்ங்கிற ஒரு துளி கூட இங்க விஷயம்லாம் கிடையாது. வாலண்டியர்ஸை பொறுத்த வரைக்குமே நாங்க எப்ப வரலாமோ அப்ப வாங்கன்னு தான் சொல்லுவோம். எப்ப நீங்க விருப்பம் இருக்கோ, எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்கன்னு தான் சொல்லுவோம். கம்பல் பண்ணி இது வரைக்கும் இங்க வாலண்டியரை இத்தனாம் தேதி வந்தே ஆகணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இங்க கிடையாது. பிகாஸ் வி ஹேவ் ஏ ஒர்க்கர்ஸ். அவங்க அவைலபிலிட்டி, அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. ஆமா, இதுக்குன்னே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. வாலண்டியர்ஸ் ஆனா டெய்லி பேசிஸ்ல யாராச்சும் ஒரு வாலண்டியர் லீவ் கிடைக்கிறப்ப வந்துருவாங்க. டெஃபினெட்லி. ஒருத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செஃப் தான், ஒரு ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. பட் வீக்லி 2 days ஆர் 1 day கண்டிப்பா வந்துருவாரு. ஓகேவா.
இது சென்னை மட்டும் கவர் பண்ணி செய்வீங்களா இந்த மாதிரி உதவிகள், இல்ல சென்னையை தாண்டி பல இப்ப மாவட்டங்கள்? நம்ம சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் பண்ணிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் நம்ம வந்து திருச்சி, தஞ்சாவூர் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலைகள், வாகனம் வாங்குறது எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சொந்தமா நம்மளுக்கு வாகனம் இருக்கு. சோ ம். அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கோம். இந்த முயற்சி நிறைவேறட்டும். அது இல்லாம இந்த மாதிரி நீங்க சேவைகள் செய்யும்போது அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கும்? இதுவரைக்கும் நாங்க அரசாங்கத்திட்ட எந்த உதவியும் கேட்டது கிடையாது. கேட்டது. இப்ப தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, சமத்துவ மயானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே. தொடர்ந்து இப்ப நம்ம அதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அத பேச வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறோம். ம். காரணம் என்ன அப்படின்னா வந்து, இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 உடல்கள் அடக்கம் பண்றோம் அப்படின்னா வந்து, மயானங்கள் பத்தல எங்களுக்கு. ஓ, அப்ப சரி. இன்னொரு பிரச்சனை நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா வந்து, மத ரீதியான சில பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். ஆ ம். சில பேர் ஒரு மதத்த சார்ந்தவங்களா இருப்பாங்க. ம். அவங்க எப்படி நீங்க இந்த சுடுகாட்ல வந்து அடக்கம் பண்ணலாம், இங்க ஏன் பண்ணீங்க? ம். அப்படி இப்படிங்கிற இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், அரசாங்கத்துல இந்தியாவிலே இல்லாத ஒரு விஷயம் சமத்துவ மயானம் அப்படிங்கிறது. ஆமா. அப்ப இந்த ஆதரவற்ற மக்களுக்கு வந்து பேரோ, விலாசமோ, ஜாதியோ, மதமோ எதுவுமே தெரியாதுங்கிற பட்சத்துல, எங்களுக்கு சமத்துவ மயானம்னு ஒண்ணு உருவாக்கி குடுத்தா நாங்க எங்க வேணா அடக்கம் பண்ணிக்கலாம். ஓகே. இது நல்ல ஒரு முயற்சி தான். நீங்க இந்த இடத்துக்கு இது அரசாங்கத்தில் தெரிவிச்சு கொண்டு போயிட்டீங்களா? கண்டிப்பா. நாங்க அதுக்கான விஷயம் தான் ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களுக்கு சமத்துவமயம் அப்படிங்கிறது, ம். ஆ யாருமற்ற இந்த மனிதர்களுடைய கடைசி மரியாதைய கண்ணியமா அடக்கம் பண்ணணும். ஓ, காரணம் என்னன்னா, மயானங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாயிருச்சு. எல்லாமே தகனமா மாறிருச்சு. ஓகே. இப்ப உள்ள சூழ்நிலையில. அப்ப அடக்கம் பண்றப்ப நாங்க அந்த கவர் போடுவாங்க. ஆமா, ஆமா. பிரேத பரிசோதனை முடித்து அந்த கவர் போடுறப்ப, அது மங்குறதுக்கு ஒரு 10லேருந்து 20 வருடங்கள் ஆகும். ஓ, ஓகே. கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்ப நாங்க எத்தன தாட்டி அந்த இடத்த வெட்ட முடியும்? ஒரு ஒரு மனிதனுக்கான கடைசி பயணத்த ஒரு 6 அடிக்கு வெட்டணும் அப்படின்னா, ம். ஒரு தாட்டி வெட்டிட்டு நாங்க ஒரு இன்னொரு 3, 4 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். ஓ, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கனால இடங்கள் போதுமான அளவு இல்ல. ஆழமும் வெட்ட முடியாத இருக்கிறதுனால, ம். மயானத்துல உள்ள பணியாளர்களும் ரொம்ப முயற்சி பண்ணி தான் ஒவ்வொரு இடமும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ம். அவங்களுடைய தோழர்களுடைய ஒத்துழைப்பு இல்லனால நிச்சயமா எங்கனால இந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது. ஓகே. ஏன்னா அவங்க அமரர் அறையில இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே பல உதவிகள், பல முயற்சிகள் நம்மளுக்கு தொடர்ந்து ஊக்குவித்து நம்மளுக்கு கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கனால தான் இன்னைக்கும் நாங்க ஓடுறோம். சோ, ம். அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம அரசாங்கத்துல தொடர்ந்து இப்ப கேட்க போறோம். அத பத்தியும் பேச வைக்கிறதுக்கான முயற்சிகளையும் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு வரோம். மகிழ்ச்சியான செய்தி. இப்ப வந்து நீங்க உங்க சொந்த ஊர்ல இருந்து உங்க அதிராம்பட்டணத்தை சேர்ந்த மற்ற சகோதரர்கள் இதுல வந்து எத்தனை பேர் வந்து இருப்பாங்க? உங்களோட இணைந்து சொல்லுங்க. புரியல. உங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரர்கள்ல அதிராம்பட்டணத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த மாதிரி இப்ப இருக்கு. அதிராமணத்துல நம்மளுக்கு சொந்தமா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. ஓகே. அங்க ஒரு 10 புள்ளைங்க பயணிக்கிறாங்க. அப்புறம் இங்க முஃபாரிஸ்ன்னு ஒரு பையன் இருந்தாப்ல. ஆ சோ அதிராமண்ணத்த சேர்ந்த பையன் இன்னைக்கும் எங்களுடைய கோர் கமிட்டி மெம்பர்ல ஒன் ஆஃப் த ஆக்டிவ் கோர் கமிட்டி. ஓகே. ஆமா. ஆ ம். ஒரே ஒரு ஆள் தான் இருக்காப்ல. ம். மத்தபடியான விஷயங்கள் அதிராம்பண்ணத்துலேருந்து எங்களுக்குன்னா, சில நபர்கள் உதவி செய்றாங்க. 1, 2 நபர்கள் உதவி செய்றாங்க. ம். பெருசா நெறைய மக்கள் இந்த பணிய ஏத்துக்கிறது இல்ல. ஒரு நாள் செஞ்சுட்டு போகணும்னு தான் விரும்புவாங்க. தொடர்ந்து செய்யறதுக்கு விரும்புறாங்க. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இப்ப உணவற்றவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க. அது எப்படி அந்த ஒரு நேரம் மட்டும் ஒன் டைம் மீல் தான் கொடுப்பீங்களா? ஆஹா, நாங்க உணவு நான் திருப்பியும் சொல்றேனே, உணவு கொடுக்கிறவங்களுக்கு எதிரானவர்கள் நாங்க. ஓகே, ஓகே. காரணம் என்னன்னா, ரோட்ல கிடக்காங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் ஆறுதலான வார்த்தைகள், மாறுதலான வாழ்க்கைங்கிறப்ப, நான் ரோட்லயே இன்னைக்கு கல்யாண நாளா இருந்தா ரோட்ல உள்ளவங்களுக்கு சாப்பாடு, எங்க அப்பா இறந்த நாளு, திதி நாளு, எந்த நாளா இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடுங்கிறப்ப, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்னு கொண்டு வராங்க. இப்ப எல்லாம் ரோட்ல உள்ளவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, சுத்தி ஒரு 10 சாப்பாடு இருக்கு. ம். எது பிரியாணி வருதோ அத எடுத்து சாப்பிடுறாங்க. எது நல்லா இருக்கோ அத தான் எடுத்து சாப்பிடுறாங்க. மத்தத அப்படியே தூக்கி போட்டுர்றாங்க. ம். அப்போ ஒரு ரொம்ப மனிதர வந்து எடுக்க போறோம். ம். ஒரு மனிதர் இறந்துட்டாரு. அப்ப அந்த உணவ எலி சாப்பிட வருது. எலி சாப்பிட வந்த இடத்துல அந்த மனிதருடைய கண்ணையும், கால்ல உள்ள சதைகள் எல்லாத்தையுமே பிச்சிட்டு போயிருது. ஓ, கொடுமையான செய்தி. அப்ப நீ ஒரு மனிதர்கள் சாப்பிடுற அளவுக்கு முதல்ல இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லாத சூழ்நிலையில அவங்களுக்கு உணவு போட்டு அந்த இடத்துல போட்டா, அதுக்கு என்ன பயன் இருக்கு? நம்மளா ஊட்டி விட போறோம்.
நம்ம யாருமே ஊட்டி எல்லாம் விட போறது கிடையாது. அவங்க கூட உட்கார்ந்து கூட பேசுறதே கிடையாது. அப்படியே குடுக்குறோம், ஒரு வீடியோ எடுக்கிறோம், போயிட்டே இருக்கும். அப்போ அப்ப அப்போ ஒரு பசியோட மனிதன் இருப்பவங்களுக்கு எப்படி அந்த பசியை போக்க முடியும்? அந்த யாசகம் கேட்க கூடாம சில பேர் கருவார்த்திலே இருப்பாங்க. அவங்கள தேடி வந்துதான் நாங்க என்ன சொல்றோம், உணவு அவங்கள காப்பகத்துக்கு மாத்துங்கன்னு தான் சொல்றோம். நீங்க 2 விஷயம். ம். காப்பகத்துக்கு வர மக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, வராத மக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. சரி. அப்ப வர மக்கள் பாத்தீங்கன்னா வந்து ஹோம்ல வந்து இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, 3 வேளை இருக்காங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டோம். ஒருவேளை இறந்துட்டா கூட கடைசி மரியாதையை நாங்க இந்த சென்னையில உள்ள காப்பகங்களுக்கு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ம். இப்ப ம். வராத மனிதர்களுடைய பேக்ரவுண்ட நம்ம போய் பசி இல்லாமல் யாரும் தூங்கக்கூடாது. அது உண்மைதான். ஓகே. உழைப்பாளிகள் எத்தனையோ பேரு ம். ஒரு நாளைக்கு ரூ. 100 செலவழிச்சு சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஆமா. நீங்க உண்மையாவே மனசார குடுக்கணும் அப்படின்னா, இந்த ம். உணவு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள ம். உழைக்கக்கூடிய தள்ளுவண்டி ஓட்டக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க. இல்ல கோயம்பேட்ல போனீங்கன்னா மூட்டை தூக்கக்கூடிய நபர்கள் அந்த ரூ. 100ங்கிறது சேமிப்புங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம். ஒரு சரி. நாளைக்கு. ம். சரி. அவங்களுக்கான குடுக்குறது வேற. ம். ஆனா ரோட்லயே இருந்துகிட்டு 10 பேர்ட்ட இது பண்ணுவாங்க. யாசகம் எடுப்பாங்க. ம். ஆளுக்கு ரூ. 10 குடுத்தா ரூ. 100 கிடைச்சிருது. ம். அத நேரா கொண்டு போய் ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு விதவிதமான உணவுகள் வருது. அத சாப்பிடுறாங்க. அங்கேயே யூரின் மோஷன் போறாங்க. அங்கேயே கிடக்காங்க. அது அவங்க படுத்த படுக்கையா இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஒரு ஆள் வருது. ம். கண்கூடா நாங்க பார்க்கிறோம். ம். அப்ப ரோட்லயே ஒரு மனிதன சாகடிக்கக்கூடிய ஒரு செயல நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் மனசார. அப்ப இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடா நீங்க என்ன சொல்றீங்க? பெருவாரவங்களுக்கு உணவ குடுத்தா அந்த மாரி ஆகுறாங்கன்னா, அதுக்கு மாற்று வழி என்ன? மாற்று ஏற்பாடு? உணவு குடுக்கிறது நான் திருப்பியும் சொல்றேனே, உழைப்பாளிகளுக்கும் இல்ல வந்து எத்தனையோ பேர் பசியோட ரோட்ல தூங்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்றாங்க. உழைப்பாளிகள தேடி போய் குடுங்க. அடுத்த நாள் உழைப்புக்கு ஓடக்கூடிய மனிதனும் ரோட்ல படுக்கிறவங்க இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். சரி. இப்ப அதனாலதான் இது மாநகராட்சி என்ன பண்ணுதுன்னா, உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு இரவு நேர காப்பகம்னு ஒண்ணு வைக்குது. நீ வேலை முடிச்சா நேரா வாங்க. எங்க காப்பகத்துல தூங்குங்க. திருப்பி வேலைக்கு போங்க. எங்க காப்பகத்துக்கு வாங்க. அதுக்கும் நைட்டு வந்தங்கிறப்ப அவங்களுக்கு உணவும் அரசாங்கம் குடுக்குது. ம். அப்போ ஒரு அரசாங்கம் இதுக்கு மேல என்ன கட்டமைப்ப நீங்க உருவாக்கி குடுக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? அதாவது நீங்க அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது போன்ற ஆதரவற்றவங்களுக்கு வந்து தங்கும் விடுதி குடுத்து, உணவும் குடுக்குறாங்க. ஆதரவற்ற மக்களுக்கு தனி காப்பகம் அரசாங்கம் வச்சிருக்காங்க. தொண்டு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. ம். எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா, உழைக்கக்கூடிய மனிதர்கள் இப்ப வீட்டுக்கு வாடகை குடுக்க முடியாது, ரூம்ல போய் தங்க முடியாதுன்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தங்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இருக்காங்க. ரைட். அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஏன் அப்படி போய் இருக்கிறீங்க? ம். வாங்க. உங்களுக்கு வீடற்ற காப்பகம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இரவு காப்பகம். சாரி இரவு காப்பகம்னு வச்சிருக்கோம். ம். நீங்க நேரா வேலைய முடிக்கலாம். இங்க வரலாம், குளிக்கலாம். உங்களுக்கு பாய் தலவாணி, சாப்பாடு நைட்டுக்கு மட்டும் குடுத்துருவாங்க. திருப்பியும் நீங்க வேலைக்கு போயிரலாம். ஓகே. அப்போ இது 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 போல திட்டங்கள் நீங்க வேற எங்கேயாவது சொல்லுங்க. எங்கேயாவது இருக்குன்னு நம்மனால சொல்ல முடியுமா? இப்ப இந்தியாவிலேயே இந்த மாதிரியான திட்டத்த நான் கேள்விப்பட்டதே இல்லையே! தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு கார்ப்பரேஷன் இப்ப எனக்கு கார்ப்பரேஷன்ல இருந்து ஒரு ஷெல்டர் குடுத்திருக்காங்க. ம். வயதானவங்கள பாத்துக்கிறதுக்கான ஒரு ஷெல்டர். ம். அவங்களுடைய விஷயம் என்னன்னா, வெளியில சாப்பாடு வாங்காதீங்க. ஓகே. உங்களுக்கு சாப்பாட்டுக்கான எல்லாமே நாங்க குடுத்துர்றோம். ஓகே. 3 வேளையும் சாப்பாடு, தங்குறதுக்கு பெட்டு, தலவாணி எல்லாமே. இப்ப ஏசி வரைக்கும் ம். எப்படி கொண்டு வராங்கன்னா, ஏசி குடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜ் போடுறாங்க. அ பாத்ரூம் எப்படின்னா வெஸ்டர்ன்னு என்ன கேட்கறாங்களோ, எத்தனை இருக்கோ அதுக்கு ப்ராப்பரா பிரிச்சு, இதெல்லாம் ஆல்டர் பண்ணி நம்மளுக்கு அரசாங்கம் குடுக்குது. இது முதல் முறை எங்களுக்கே ஷாக்கிங் என்னன்னா, ஏசி வைக்கிறது. ஓ! ஏசி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு காப்பகங்கள்ல. சரி. காப்பகங்கள்ல ஏசியே வருது. ஏசி வைக்கிறாங்க. ம். அப்ப குளிர்சாதனம். இது இவ்வளவு போல விஷயங்கள் இருக்கிறப்ப, ரோட்ல இருக்க மக்களுக்கு போயிட்டு நீங்க உணவு ஒரு தாட்டி உணவு குடுத்துட்டீங்கன்னு ருசிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ம். 10 பேர்ட்ட ஒரு நாளைக்கு ஒரு 15 பேரு தாண்டி போறவங்கள்ட்ட, ஐயா, அம்மான்னு கேட்டா ஒரு ரூ. 10 தான் இன்னைக்கு எடுத்தா. ரூ. 10 குடுக்குறோம், இல்ல ரூ. 5 குடுக்குறோம். ம். எப்படியுமே ஒரு ரூ. 150 கிடைச்சிருது. ம். மதியானத்துக்கு ஒரு ரவுண்டு, நைட்டுக்கு ஒரு ரவுண்டு. வாங்கி வச்சிர்றது, குடிக்கிறது, அவங்க குடுக்குற சாப்பாட சாப்பிடுறது, அங்கேயே யூரின் மோஷன் போறது, மழை பெஞ்சாலும் கண்டுக்கிறது இல்ல, எது பண்ணாலும் கண்டுக்கிறது இல்ல. அப்படிங்கிறப்ப, துளி கூட அரசாங்கத்த நம்ம வந்து ப்ளேம் பண்ணவே முடியாது. எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி. ஓகே, ஓகே. இல்ல அப்படி ஓகேவா? பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்தோ, நம்பிக்கை சாராமலோ ஒருத்தர் தர்மம் செய்யணும்னு நினைச்சா, அவன் அவன் வந்து இலகுவா ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி, ஒரு பொட்டலம் வாங்கி, ஒரு ஃபுட்டு வாங்கி, தெருவோர பார்க்குற யாருக்காவது குடுத்துட்டு போகணும்னு தான் நினைப்பான். நம்ம அதையே செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போது, அவன் எப்படி அந்த ஒரு தனி மனிதனால அந்த தர்மத்த செய்ய முடியும்? நான் என்ன சொல்றேன், தனி மனிதனுடைய தர்மம்
ரொம்ப நல்லதுதான், இல்லன்னு சொல்ல. ஆனா தனக்கு தெரிந்தவரோ இல்ல பக்கத்துல உள்ளவரோ யாரோ ஒருத்தர் உழைக்கக்கூடிய மனிதர் பசியில இருப்பார்ல. ஆமா. அவங்க அவங்கள உடல் பார்த்து முடியாத நபர்கள் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. இருக்காம இருக்கவே முடியாது. சரி, சரி. சரி, சரி. ஸ்டில் இன்னைக்கு நானுமே உணவு வாங்கி குடுக்குறேன். இல்லன்னுலாம் சொல்லல. சரி. என்னுடைய திருமண நாளுக்கு குடுத்தேன். என் பிள்ளையுடைய பிறந்த நாளைக்கு குடுத்தேன். பிறந்த நாள்னு குடுக்கல. ஓகே, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்த்துக்காக தான் நம்ம ம். குடுக்குறோம்னு வைங்களேன். சரி. நானும் குடுத்தது உழைக்கக்கூடிய வர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு. ஆ ம். நான் அத புகைப்படமோ இல்ல எதுவுமே எடுக்கல. ஏன்னா அவங்க அத கில்ட்டியா ஃபீல் பண்ணிறக்கூடாது. ஓகே. அந்த ஒரு உணவ குடுத்துட்டு நான் புகைப்படம் எடுக்கிறதோ, இல்ல அதுவோ விஷயம் கிடையாது. ம். பட் அந்த உழைக்கக்கூடிய மனிதனுடைய அந்த ஒரு ஒரு நாளுடைய சம்பாத்தியம் தீர்க்கிற அளவுக்கு என்னால உணவு குடுக்க முடியும்னா, ம். 2 பேருக்கு கூட திருப்தியா, மன திருப்தியா நான் செய்யலாம். ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மாற்றுத்திறனாளி இருக்காரு. ஆ அந்த நபர் பார்த்தீங்கன்னா, தன்னால நடக்க முடியும். ஆனா கை ஒரு இதா இருக்கனால, அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல விட்டு இருக்கக்கூடிய அந்த கழிப்பறைய வந்து சுத்தம் செய்யக்கூடிய பணி. தூய்மை செய்யக்கூடிய பணிய செய்றாரு. அப்ப ம். அவர நான் உழைக்கிற வர்க்கத்துல சேர்க்கலாமா இல்லையா? ஆமா, ஆமா. கண்டிப்பா சார். இப்ப அவருக்கு நான் அந்த ஒரு நாளுடைய உணவ நான் 3 வேளையும் குடுக்குறேன். ஒரு நாள் தான். நான்லாம் தொடர்ந்து செய்ற ஆள் கிடையாது. ம். ஏதாவது ஒரு நிகழ்வு அப்டின்னா மட்டும் தான் அது இது. ம். ஆனா அதையும் நான் கண் முன்னாடி பார்ப்பேன். ம். அப்படியே ஒருத்தவங்க பைக்ல வருவாங்க. பின்னாடி ஒரு கேமரா வரும், இல்ல ஃபோன் வரும். ஏதோ ஒண்ணு வருது. ம். ஆ சும்மா படுத்து கிடந்துகிட்டு, குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். அவன் எந்திரிப்பானான்னு கூட தெரியாது. அவங்க பக்கத்துல போய் வச்சுட்டு போறாங்க. ம். ஆமா, ஆமா. அவர் சாப்ட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். இந்த அவசர உலகத்துல வந்து இது ஒரு ஒரு தனி மனிதன் வந்து உதவி செய்யணும்னா இவ்வளவுதான் அவங்கனால செய்ய முடியும். இல்ல பாக்குறவங்களுக்கு. பிரதர். ஒரு 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 விஷயத்த புரிஞ்சுக்கோங்களேன். உணவு குடுக்குறது பிரச்சனை இல்ல. அந்த மனிதர்னால எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? நீங்க என்னைக்காச்சும் பார்த்துக்கிறீங்களா? அது கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் இ சரியான. ஐ ஹேவ் எ ப்ரூஃப். ஐ ஹேவ் எ கரெக்ட். எக்கச்சக்க ப்ரூஃப் வச்சிருக்கேன். ம். நான் அவ்ளோ மன வருத்தியில இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க இதா இருக்கோம். ஓகே. கண்ணு எலி கண்ண கொதறி, எ சதைய பிச்சு எடுத்து இப்படியெல்லாம் பார்க்கிறப்ப எப்படி மனசு வலிக்கும்? கரெக்ட். ரொம்ப கொடுமையான விஷயம் தான். உணவு பொட்டலங்கள் அழுகி போய் உணவுலேருந்து அந்த வந்த புழு, ம். அந்த காயத்த ஃபுல்லா புழு மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. ஐயே. குடுக்கக்கூடிய உணவ அவர் வாங்கி வாங்கி வைக்கிறாரு. உணவு ஒரு கட்டத்துக்கு மேல மழை தண்ணி பட்டு கெட்டு போறப்ப என்ன ஆகும்? ம். கரெக்ட், கரெக்ட். அடுத்த பாக்டீரியா இருந்து வரும். அந்த பாக்டீரியாஸ் எப்படி? ஆமா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம பார்த்து தான் நம்ம அத வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நெறைய என்ஜிஓக்கள் இருக்காங்க. ஸ்டில் அவங்கலாம் வந்து ஒரு வில்லேஜ்ல போய் மொத்தமா சாப்பாடு குடுப்பாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு ஓகே. வில்லேஜ் ஆ நரிக்குறவர்கள் இருக்கக்கூடிய, மக்கள் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ்க்கு போவாங்க. இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய, உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு குடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏதோ ஒரு வேளை அவங்களுக்கான அழகான உணவ சமைச்சுட்டு போய் குடுக்குறீங்க. 3 வேள குடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வி அப்ரிஷியேட். ஓகே. ஃப்ரீயா ஒரு ஃபுட் குடுக்கறது பின்னாடியும் அதுல எவ்வளவு நன்மை இருக்கு, எவ்வளவு தீமை இருக்குதுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப நான் அடுத்த என்னுடைய கேள்வி என்னன்னா, உறவு ட்ரஸ்டில் உங்களுடைய இணைந்து செயல்படணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் வேணும்? என்ன ஒரு இது வேணும்னு நினைக்கிறீங்க? இதுல தகுதின்னு சொல்றப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் வருது. ஏன்னா அடிக்கடி சில ஆட்கள் சொல்லுவாங்க, "கல் நெஞ்சக்காரங்குவாங்க." நீங்களே நெனச்சிருப்பீங்க, அவன் பெரிய கல் நெஞ்சக்காரனா இருக்கான். என்ன ரொம்ப ஏன்னா அ சென்னையில ட்ரெயின்ல அடிபடக்கூடிய உடல், மாம்பழம், அ ம். எக்மோரு, அ ம். சென்ட்ரலு, கொருக்குப்பேட்டை இதெல்லாம் வந்து 4 ஸ்டேஷன் வந்து ஒரு 5, 5 ரயில்வே ஸ்டேஷன எடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. இங்க அடிபடக்கூடிய ரயில்ல அடிபடக்கூடிய உடல நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ. அ துண்டு துண்டா கிடக்கும். குடல்கள் வெளியில கிடக்கும். ம். தலையே வந்து ஒரு 2 துண்டா இருக்கும். ஸோ ம். இந்த மாரி விஷயங்கள் பார்க்கிறப்பலாம் கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. ம். உண்மையாவே சொல்றேன். என் மனசு இறங்குன அளவுக்கெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ம். சில நேரத்துல அழுதுருவேன். ம். நான் ஒருவேள கல் நெஞ்சக்காரனா இருந்திருந்தால், ம். நானும் ஒரு மக்கள் போல ஒருத்தவங்க ரோட்ல இறந்து கிடக்கிறப்ப கடந்து போயிருப்பேன். சரி, சரி. கடந்து போறவனுக்கும் அந்த இடத்துல நின்று உதவி செய்றவனுக்கும் வித்தியாசம் ரொம்ப பெருசுல. அப்ப இதுல நீங்க யார கல் நெஞ்சக்காரங்கிறீங்க? என்ன கல் நெஞ்சக்காரங்கிறீங்களா? கிடையாது. அப்ப உறவுகள்ல பணி செய்றதுக்கெல்லாம் வந்து இது இரக்க மனமும், மனம் சகிப்பு உள்ளவங்க. தன்மையும் இருக்கக்கூடிய ஓகே. அதான். இரக்க மனதும், சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரா இருந்தாலும் எங்க கூட பயணம் செய்யலாம். சரி, சரி, சில சரி. பேர் கேட்பாங்க, "சார் நான் ஒரு ரூ. 2000 டொனேஷன் தரேன் சார். ஒரு ம். பாடி அடக்கம் பண்றேன்க்குவாங்க." அவங்கள்ட்ட முதல் விஷயம், "சார் நீங்க எந்த ஊருன்னு?" கேட்பேன். ம். சார் சென்னை தான்."
நீங்க உங்க கொடுக்கக்கூடிய வேல்யூபிளான டொனேஷனை தாண்டி உங்களுடைய வாலண்டியரிங் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூவா இருக்கும் ம். அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஓகே. ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த அந்த டொனேஷனுங்கிறது எப்பனாலும் கொடுத்துடலாம். ஆனா ம். நம்ம கூட கைய பிடிச்சு வாங்க தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றதுங்கிறது ஸ்டில் எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு கிடைக்காது. சரி. ஓகே. அப்ப நாங்க அத வந்து அனுபவிங்க. அப்ப ஓ. ஒன் டைம் நம்ம கூட டிராவல் பண்றப்ப ம். ஹி ஆர் ஷி நோ அபௌட் தட். ஓ. என்ன நடக்குது இங்க? எப்படி நடக்குது? ம். எந்த மாரி சூழ்நிலைகள் உருவாகுதுங்கிறப்ப ம். நெறைய புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, சரி, சரி. அதாவது மனித உழைப்பு பணத்தை விட மனிதன் நேரடியாக வந்து ஒரு உதவி செய்கிறது தான் சிறந்ததாக இருக்குங்கிறது உங்களுடைய பதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு சின்ன உதவி கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வந்து தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷமா டெய்லி போய் இந்த மாதிரி ஆதரவற்றவங்களை பார்க்கறது, அவங்க நல்ல இடத்தை தெரிவித்தது, இதுல உங்களுக்கு ஏதாவது சலிப்பு ஏற்பட்டது? இல்ல, இல்ல. சலிப்பு ஏற்படாது. காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ம். யாரோ ஒரு மனிதனுடைய அழுகைய நான் தினம் தினம் கேட்கக்கூடிய ஆளு. ம். சரியா? ஒரு நாளு, இல்ல வாரத்துக்கு 1 நாள் கிடையவே கிடையாது. ம். எங்க கூட ஒரு 1 வாரம் டிராவல் பண்ணாங்கன்னா, நான் ஒரு ஸ்டாஃப் ஒண்ணு ரெக்ரூட் பண்ணேன். ம். எதுக்கு அப்டின்னா, என்னுடைய ஃபோன் கால் அட்டெண்ட் பண்றதுக்கு. ஓகே. ஸ்டில் நாட் என்னுடைய கிடையாது. ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ். ஓகே, ஓகே. அந்த பையன் ஒரு 2 நாள்ல ஒரு லெட்டர் எழுதி குடுத்துட்டு போயிட்டான். ம். சார், உங்க ஃபோன எங்கனால ஹேண்டில் பண்றதெல்லாம் கஷ்டம். ம். அ க என்னால நிம்மதியா காலைல முழிக்க முடியல. ம். நைட்டு தூங்க போனாலும் எங்கேயாவது கேஸ் இருக்கு, ரோட்ல இறந்து கிடக்காரு, இல்ல வீட்ல இருந்து 1 வாரம் ஆயிருச்சு. ம். இப்படியெல்லாம் வரப்ப நைட்டு தூங்குறப்ப கனவுல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓ. வந்து அவன் சொல்றப்ப, ம். அப்பதான் டீம்ல சொன்னாங்க, "அப்ப இதுக்கு வேலைக்கே ஆள் கிடைக்காதா இந்த வேலைக்கு? ம். காலத்துக்கு நீங்க தான் ஃபோன் எடுக்கணுமா?" அப்படிங்கிறப்ப, இது ம். மாரி பல மனிதர்களுடைய அழுகைய நான் கேட்கிறேன். ஓ. சில பேர்லாம் வெளிநாட்டுல ஏன் நான் அமெரிக்கால இருந்தே எனக்கு 1, 2 பேர் கூப்ட்டு இருக்காங்க. ஓ. ஆ சார் எங்க எங்க அம்மா வீட்ல இறந்துட்டாங்க சார். அப்பா மட்டும் தான் சார் இருக்காங்க. ஏதாவது போய் உதவி பண்ணு. ஏன்னா கூகுள்ல நீங்க போயிட்டு அன்கிளைம் பாடி இல்ல வந்து இந்த மாரி என்ஜிஓன்னு போட்டாலே உறவுகள் ட்ரஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். ஓகே. சென்னையில நீங்க செக் பண்ணாலே. ம். அப்படி இருக்கிறப்ப அந்த மாரி ஒரு வார்த்தைகள அவங்க சொல்றப்ப, ஆ அந்த வலி வேதனை என்னன்னு நம்மளுக்கு நேரடியா உணர்ந்தனால சில விஷயங்கள் மனசால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ம். உணர்ந்திருக்கேன் பெர்சனலா அப்படிங்கிறப்ப, ம். அந்த அழுகைக்கு பின்னாடி அப்ப இந்த அழுகைய நம்ம கேட்டுட்டு எப்படி நீங்க சலிச்சு போகும்ன்னு சொல்ல முடியும்? முடியாது. யாரோ ஒரு மனிதனுக்கு தினந்தோறும் நம்ம கூட நிக்கிறேன்ல. ஆமா. அந்த மனிதன் கடைசியா அந்த மனிதர் எல்லாம் முடிச்சுட்டு போறப்ப, ம். "நீங்க நல்லா இருப்பீங்க சார். ம். உங்க புள்ள குட்டிங்க நல்லா இருக்கும்." அவன் நல்லவனா, கெட்டவனா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா அந்த யாரும் தெரியாத ஒரு மனிதன் கடைசியா அந்த ஒரு வார்த்தை சொல்றப்ப, ம். ஆ ஏதோ உலகத்தில் பெருசா சாதிச்ச மாரி தெரியுமோ இல்லையோ, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகே. இப்ப நான் போயிருக்கவே மாட்டேன். நான் களத்துக்கே போயிருக்க மாட்டேன். அங்க ம். நின்னுருக்கவே மாட்டேன். செஞ்சது எல்லாமே என் கூட வேலை செய்ய ஓட்டுநர் தோழர்கள் தான் செஞ்சிருப்பாங்க. சரி. எங்களுடைய வாலண்டியர்ஸ் தான் செஞ்சிருப்பாங்க. ம். பட் நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு, ம். உங்க ஓட்டுநரும் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ம். அப்படின்னு சொல்லி நீங்களும் நல்லா இருக்கணும், குடும்பம் சொல்ல இருக்கிறப்ப, ம். அந்த ஒரு வார்த்தை முகம் தெரியாத ஒரு நபருக்காக யாரோ ஒருத்தவர் இந்த வார்த்தைய சொல்றாரு அப்படிங்கிறப்ப, ம். ஸ்டில் நான் திருப்பியும் சொல்றேன், ஐ அம் எ லக்கியஸ்ட் பெர்சன் இன் திஸ் வேர்ல்ட். அவ்வளவுதான். ரொம்ப சரி. இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்த சரியா ம். சமரசம் இல்லாம யாருக்கும் துளி கூட இறங்காம ம். இறைவன் கொடுத்த பாதையில இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே. கடவுள் என்பது வேற, அது வேற, இது வேற எல்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் எடுத்திருக்கக்கூடிய பணியில கரெக்டா இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? ஓ, சரி. அதுதான். ம். நெறைய விமர்சனங்கள், நெறைய அவதூறுகள், அசிங்கம், ம். ஆ ஏ ஏளனத்தனமான பேச்சு, இந்த மாரி விஷயங்கள் பேசக்கூடியவர்கள் அதே இடத்துல நிக்கிறாங்க. ம். நின்னு செஞ்சனால இறைவன் எங்கள இன்னைக்கு நல்லா வச்சிருக்கான். நாங்க உண்மையாவே நல்லா இருக்கோம். அவ்வளவுதான். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறத ரொம்ப ரத்தின சுருக்கமா சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட கருணை காட்ட வேண்டும் சொன்னா, அவங்களுடைய மனப்பான்மை சமுதாயத்துல எப்படி நீங்க உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான மனப்பான்மை வந்து இல்ல மக்கள் அது அதிகமா. இன்னைக்குள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய தப்பும் நெறைய இருக்கு. ம்.
இன்னைக்கு பெத்த பிள்ளைகளே அம்மா அப்பாவை ரோட்ல விட்டுட்டு எனக்கெல்லாம் போன் அடிப்பாங்க. ம், சார், இங்க ஒரு அண்ணனா ஒரு பாட்டி இருக்காங்க சார். ம், நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. ம், சரி நான் வரேன் அப்படின்னு போட்டோ எல்லாம் வாங்கிட்டேன். பாட்டிட்ட போய் பேசினா யாரும் இல்ல, எல்லாமே சொல்லிட்டாங்க. ம், அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த பாட்டி அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. ம், அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி, என்ன பாட்டி ஹோம்க்கு வர விருப்பம் இல்லைன்னா நாங்க கூட்டு போக மாட்டோம், அதே இடத்துல விட்டுருவோம், உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு. ம், தம்பி, நீங்க என்ன கூப்பிட்டு போனீங்க தெரியுமா? உங்களுக்கு ஒருத்தன் கால் பண்ணான் தெரியுமா? அவன் தான் தம்பி என் புள்ள. அந்த இடத்துல சொன்னா என்ன அடிப்பான். நான் வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ட்ட பிரச்சனை பண்ணதான் வந்து ஐ மீன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்திருக்கு. ம், அப்படிப்பட்ட இடத்துல ம், அதனாலதான் நான் சொல்ல முடியாம நான் வண்டியில ஏறினேன். ஆனா கஷ்டப்பட்டு பெத்தேன். அவன் புள்ளையே செத்துருவான்னு சொன்னாங்க. குறை பிரசவத்துல பெத்தெடுத்தேன். ம், இருந்தாலும் கடைசியா என்ன கொண்டு வந்து ரோட்ல விட்டு ஜாலியா போறான். பரவால்ல. அவன் என்னப்பா லெட்டர் எழுதி குடுத்தான்னு கேட்டாப்புல. இந்த மாரி ரோட்ல யாரும் இல்லாம ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள நாங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு குடுத்தோம். அவங்கள கொண்டு போய் இது பண்ணா, அவங்களுடைய இறுதி கடமைய கூட காப்பகத்துடைய நிர்வாகமே செஞ்சுக்கலாம். ம், யாரும் இல்ல அவங்களுக்கு அப்படின்னு அந்த வார்த்தைய எழுதி குடுத்தான்னு படிக்கிறப்ப, அந்த தாயுடைய வலி. ம், அப்ப பெற்றோர்கள் இங்க எங்க மிஸ்டேக் பண்றோம்னா, ஒரு உணவ குடுக்குறோம். இப்ப நீங்க உங்களுடைய பேர பிள்ளைக்கோ யாரோ ஒண்ணு உணவு குடுக்குறப்ப, "நீ மட்டும் தான் சாப்பிடணும். ம், யாருக்கும் குடுத்துறாத." ம். அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கேட்டுக்கிறோமா இல்லையா? ஆமாம். ஒரு இதுதான். ஆப்பிள் 10 துண்ட வெட்டி வச்சுட்டு, ம், "நீ மட்டும் தான் சாப்பிடணும். ம். பக்கத்துல உள்ளவன்லாம் புடுங்கிட்டானா, மிஸ்ஸுட்ட சொல்லிரு. எடுத்து சாப்பிட்டானா மிஸ்ஸுட்ட சொல்லிருங்கிற" ஒரு வார்த்தை நம்ம கேட்டு அப்ப நீங்க அந்த பிள்ளைகளுடைய மனதில் இரக்கத்தையும், அ கொடுக்கக்கூடிய தன்மையும் அங்கே தடுக்கிறோம். ஓகே. ரொம்ப உண்மையா இல்லையா? சொன்னீங்க. இதுல வந்து இந்த மாதிரியான அனாதைகளும், ஆதரவற்றவர்களும் வர்றதுக்கு காரணமே வந்து பெற்றோர்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வளர்ப்பு முறையில தான் இருக்குங்கிறத நான் இருந்து புரிஞ்சுக்கிறேன். இது வந்து நம்ம 1 மணி நேரத்துல இது பேசி முடிக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ நேர்காணல் கிடையாது. உங்களுடைய அனுபவங்கிறது 10 வருஷத்துடைய அனுபவம். இதுல பல 100 ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கு. இதுல அனுபவங்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய அனுபவம் என்பதுதான் இன்னொரு மனிதருக்கு பாடமாகும். உங்களுடைய அனுபவம், உங்களை சார்ந்த உங்களுடைய வாலண்டியர்ஸுடைய உறவுகளுடைய அனுபவம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே ஒரு அனுபவமாக மாறக்கூடியதாக இருக்குது. இதுல வந்து இன்னொரு விஷயத்தை நான் வந்து குறிப்பிட மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆதரவற்ற ஒரு 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 நல்லடக்கம் இறுதி சடங்கு செய்வதற்காக நம்ம தெருவோடு அழைச்சிட்டு போகும்போது அந்த மனிதருக்காக எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள் என்ற செய்தியை கூட நாம் படித்திருக்கோம். அப்போ கூட அவருடைய இருக்கின்ற தோழர்கள் கேட்கும்போது, ஏன் அவருதான் வந்து இறந்து போயிட்டாரு, அவருக்காக எழுதினீங்கன்னு இறந்திருந்தாலும் அந்த மனிதருக்கு நாம வந்து மரியாதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஹதீஸும் பழமொழியும் இந்த நேர்காணல்ல எனக்கு நினைவு தோன்றுது. அது மட்டும் இல்லாம நபிகள் சொன்ன எவர் ஒருவர் அனாதையை பராமரிக்கிறார்களோ நாளை அவர்கள் என்னோடு மறுமையில் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் என்று இரு விரல்களை காண்பிக்கிறார். இது போன்ற ஹதீஸ்களை நம்மளுடைய பள்ளிவாசல் சொற்பொழிவுகள்ல, மேடை பேச்சுகள்ல, புத்தகங்கள்ல, வாயில்கள்ல நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனா இது எதுக்காக இதை சொல்றேன்னா, உங்களுடைய இந்த சேவை வந்து இந்த செய்திகளோட மிகவும் பொருந்தி போகின்றது. உங்களை போன்ற காலிதிகளும், அப்துல் மாலிக்குகளும் நிறைய இந்த சமுதாயத்துல வரணும் அப்படின்னு நான் இதை வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து விருப்பம் உள்ளவங்களும் வந்து உங்களோட இணைந்து தொடர்பு கொள்வாங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த சேவையில வேலை கூட இல்லை, இந்த சேவையுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி யுனிவர்சல் தமிழ் மீடியா நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இறுதியா சொல்லணும்னா இதை சொல்லுங்க. மனிதராய் வாழ்வோம். அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப நம் நல்லது. மனசாட்சிக்கான மனிதர்களா வாழ்வோம். ஓகே. மனிதாபிமானத்தோடு வாழ்வோம், மனிதராய் வாழ்வோம் என்கிற செய்தியோடு நாம இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம மறுபடியும் இதை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி. தொடரட்டும் உங்களுடைய மனிதாபிமானம், மனித சேவை. மாநிலம் போற்றும் உங்களுடைய இது உறவுகள் தொடர்பதை. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.